சென்னைக்கு மேலும் பலத்தை கூட்டி இருக்கிறது. நாம் தென் சென்னையில் வெற்றி பெறப் போவது உறுதி. அவர் வரும்போது என்னிடம் கேட்டார், அக்கா எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், முதலில் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி இங்கே ஏறியவுடன் அது 2-3 லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாமெல்லாம் லட்சியத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். நாம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன். ஒரு சாமானிய இடத்தில் இருந்து இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேச வேண்டும். நான் சுருக்கமாக, இந்த தென் சென்னையில் இதே KK நகரில் இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த KK நகர் விநாயகர் கோயிலில் வைத்துத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தேன். அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன். இந்த அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன். அதே போல இந்த பகுதியில் தான் நான் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் வசித்து வருகிறேன். 20 ஆண்டு காலம் என கிளினிக் நடத்தின. இங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் தென் சென்னைக்கு வந்தேன்னு. தென் சென்னைக்கு வரவில்லை. 40 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு நான் வசிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே இடத்துல கிளினிக் வச்சிருந்தேன். அந்த கிளினிக் பேர் என்ன தெரியுமா? 100 ரூபாய் கிளினிக். ஏன்னா 2000 ரூபாய் ஸ்கேனுக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். 2000 ரூபாய் வாங்க வேண்டிய ஸ்கேன வெறும் கரண்ட்டுக்கு மட்டும் சார்ஜ் வாங்கி கொண்டு 100 ரூபாய் கிளினிக்காக உங்கள் சகோதரி இங்கே நடத்தி கொண்டிருந்தேன் என்பது இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் தெரியும். நான் எப்ப போனாலும் சொல்றேன், உங்க கிளினிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கிறேன் என்று. அதே போல இங்க உள்ள ESI மருத்துவமனை, இந்த ESI மருத்துவமனைக்கு பொதுமக்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு நான் மிக மிக குறைந்த விலையில் ஸ்கேன் செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன். ஆக பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால், சேவை செய்துவிட்டு தான் ஓட்டு கேட்போம். ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவார்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த. ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவது மட்டுமல்ல, இங்கே KK நகர் சகோதரர்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பள்ளத்தில் ஓட்டை விழுந்து ஒரு சிறு பெண் இங்கே உள்ளே விழுந்தாள். பஸ் ஓட்டதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ஓட்டை விழுந்த பஸ்களை கூட ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். என்னிடம் கேட்டார்கள், 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போட்டி போடுகிறார்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், அவர்கள் நிச்சயமாக 2 பேரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிரந்தரமாக ஆக்கப்பட போகிறார்கள் என்று. இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும். நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளராக எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான். அதனால நிச்சயமாக இன்று அவர் பேச வேண்டும். உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக நான் இங்கே வந்திருக்கிறேன். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தென்சென்னை மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள். 2 அற்புதமான ராஜ்பவன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு ஆளுநர், இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை.
ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேருக்கு வந்தாங்கன்னாங்க, அந்த சேர்ல அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ, அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள். இப்ப 5G 5ஆம் ஜெனரேஷன்ல தமிழகத்தினுடைய நாற்காலி இருக்கு. ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி, அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள், 2 மாநிலத்தினுடைய முதல் குடிமகள், எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வேள்வி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார். பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம். அவங்களுடைய தந்தையை பத்தி தெரியும். தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும். அதிலே அரசியல் பயின்றவர். அதுல பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து, மருத்துவராக இருந்து, படிப்படியாக ஒரு பொறுப்பாக ஏணிப்படியை போல் ஏறி வந்து மாநிலத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்கார். எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே 5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அக்காவும் கொடுத்து வைத்தவர்கள். 40 ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி உயரிய இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, வெற்றி நிச்சயம், அது உறுதி, அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். விக்டரி மார்ஜின் ஐயா, எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வி. எல்லா மக்களும் தமிழிசைக்கு வந்து விட்டார்கள், நாங்கள் வாக்களிக்க போகின்றோம். அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். நாம் மறந்துவிடக்கூடாது, தமிழக அரசியல்ல ஒரு புதிய சரித்திரமாக இருக்க போகிறது. மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க. ஆனா 2024 எங்களுடைய வாக்கு மோடி ஐயாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்கு போட போறோம். எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை, சித்தாந்தம் பார்க்க போவதில்லை, தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று. இன்னைக்கு நான் 2-3 விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் 543 எம்பியில ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென் சென்னை கிடைக்க போறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாதுங்களா? தென் சென்னை ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி. மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார். இந்த முறை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது பார்த்தேன், போட்டுக்கறி இலவசமா கொடுக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு. தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம். நீங்க படகா பார்க்கலாம், பாலமாக பார்க்கலாம், மருந்தாக பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் தான் அலைகடலாக திரண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார். இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இன்னைக்கு அவங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பது போல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தென் சென்னை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார். நீங்கள் எல்லாம் உறுதி எடுத்திருக்கின்றீர்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்து விட்டுத்தான் உங்களுக்கு ஓய்வு என்று உறுதியளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய அமைப்பு செயலாளர் ஐயா தயாளன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய
வாழுகின்ற காமராஜாக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் ஐயாவுடைய போர்ப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய தளபதியாக மாவட்ட தலைவர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய போர்ப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட செயலாளர் விதுபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஓபிஎஸ் அணி அவர்களுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள், காலமாக வளர்த்திருக்கின்றீர்கள். நம்முடைய கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள் மட்டுமே இந்த தொகுதியில் நிற்கிறார். காலமாக உங்களுடைய உழைப்பை போட்டு இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வதே என்னுடைய தலையாய கடமை என்று இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் கருநாகராஜன் அவர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு வளர்த்து, தொண்டர்களோடு சேர்ந்து வளர்த்து, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை போல ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்கும் பொழுது தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி அக்கா மாற்ற போறாங்க என்று தெரிந்த பொழுது ஒரு தொண்டராக வேலை செய்து களத்தில் இருக்கின்றார் அண்ணன் கருணாகராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, கரத்திய தியாகராஜன் அவர்கள், நீலாங்கரை மூனுசாமி அவர்கள், பிரமிளா சம்பத்தக்கா, நம்முடைய உமானந்த அக்கா, நம்முடைய ஆற்றல் மிகுந்த கவுன்சிலர் அக்கா நிற்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் காளிதாசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்கள், விருங்கம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற அமைப்பாளர் மண்டல் தலைவர் அண்ணன் சிவம் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். 20 நாட்கள் நாம் தமிழிசை அக்காக்கு வேலை செஞ்சாத்தான், அக்காவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாத்தான் 5 வருடங்கள் அக்கா கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது. ஒரு கவர்னர் சாதாரண பெண்மணியா வந்திருக்கிறார், உரிமையோடு எப்படி நீங்க கேட்பீங்க? 20 நாட்கள் நாம் வேலை செய்ய வேண்டும். இவ்வளவு பெரிய தொகுதி, ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா போய் எல்லா மக்களையும் பார்க்க முடியுங்களா? எல்லோரையும் கையெடுத்து கும்பிட முடியுமா? எல்லாருக்கிட்டே அக்காவை பத்தி எதற்காக இங்க நிக்கிறாங்க, மோடி ஐயா எதற்காக 4 இடங்களை தாண்டி வர வேண்டும் என்று சொல்ல முடியுங்களா? முடியாது. இவ்வளவு பெரிய நகரம், நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நகரம். அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டரும், நீங்கள் தான் பாரத பிரதமர் மோடி, நீங்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர். எல்லா வீடு இருந்துங்க ஐயா, இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. எல்லா சகோதரர்கிட்ட நான் கேட்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடாத 100 பேர்த்த நீங்க ஒருவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இத்தனை நண்பர்கள், ஒரு நாளைக்கு 5 பேருங்க, 20 நாள் ஒருவர் 100 பேர். இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவங்களே நீங்க போய் பேசுனீங்கன்னா அற்புதமான வேட்பாளர். களத்துல வேட்பாளருக்கு போட்டியே இல்லை. இந்த வேட்பாளருக்கு போட்டி யாருங்க? தென் சென்னை எப்ப வெளியவே வராத இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியாளரா? இல்லை. மக்களுக்காக பணி செய்வதற்காக செய்திருக்கக்கூடிய பணியை தூக்கி எறிந்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லை. அதனால தயவு செய்து இவருடைய போட்டியாளரோடு அழைத்து விடாது. இவருக்கு போட்டிய சென்னை நகரத்தை வளர விடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி. மழை வரும் பொழுது வெள்ள வருது இல்லைங்களா, அதோடு அக்காக்கு போட்டி. சென்னை மக்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாகவே வச்சிருக்கிறாங்களா, அவங்களோட அக்காக்கு போட்டி. ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றா அவர்களோட அக்காவுக்கு போட்டி. நான் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர்கள். அவருடைய இலக்கு பெரிது, கனவு பெரிது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது, கனவு பெரிது. தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலீங்க. முழுமையாக 5 ஆண்டுகள் நீங்க கொடுத்துப்பாரு. 5 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் யாருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ஐயா. படித்தவர்கள், பண்பாடு இருக்கிறீங்க. 5 ஆண்டு மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறாங்க. 5 வருஷம் முழுமையாக இதை மாற்றி காட்டுகின்றோம். முழுமையாக தென் சென்னையை பொறுத்தவரை மழை வந்தா எப்படி வெள்ளம் வந்துடும் பாத்திரலாம். எத்தனை ஆயிரம் கோடி வேண்டும் அக்கா கொண்டு வர போகின்றார். மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்க்க போறாங்க. அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும், ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்றார். நம்மை நம்பி வந்திருக்கிறார்.
தமிழகத்திலே 39 தொகுதிகள் இருந்தும் கூட நம்மை நம்பி தென் சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள். வெற்றி வாய்ப்பை பார்த்தெல்லாம் வரலைங்க. அவர்களுக்கு தெரியும் எங்கே நின்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்தில் வந்திருக்கிறான். அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும். இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா எப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மணிக்கு வாக்களிக்கின்றார் என்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அடுத்த 20 நாட்கள் ஒரு வீடும் ஏறி இறங்கி 50 வாக்குகளுங்க. 50 வாக்கு. நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு நாளைக்கு 5 வாக்கு சொன்னீங்க. 20 நாள்ல 100 வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாது. நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமா 50 வாக்கு வரை போக முடியும். காலையில 4 மணி நேரம், சாயந்தரம் 4 மணி நேரம் கடமையா பண்ணுங்க ஐயா. கடமையாக செய்யுங்கள். இந்திய நாட்டுக்காக பண்ணுங்க. மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க ஐயா. பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க. 4 மணி நேரம் எந்திரிச்சுப்போம். சாலையோரத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. முதலாக பாரத பிரதமர் வந்துதான் என்னங்கம்மா கஷ்டம், உங்களுக்கு சுகநிதி வேண்டுமா, நான் இருக்கின்றேன், 10,000 ரூபாய் கொடுக்கிறேன். சென்னையில எத்தனை சகோதர சகோதரிகள் சுகநிதி திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகள் வட்டி இல்லாம 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. போய் பார்த்து பேசணும். சென்னையில இன்னும் அடிப்படையில வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. கான்கிரீட் வீடு இல்லை. தமிழகத்தில் 6.6% மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை. தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வீடு 2.2%. தவறு யாரு மேல் இருக்குதுங்க? கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக இங்க இருக்கு. 6.6% இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 8%, 9% வீடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். சென்னை பகுதியில, தென் சென்னை பகுதியில கான்கிரீட் வீடு இல்லாம யார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கான்கிரீட் வீடு, மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார். பயனாளிகள் லிஸ்டே கொடுக்கிறது இல்லைங்க. வேண்டாம், அவர்களுக்கு முன்னேற்றம் வந்துட்டா மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டுருவாங்க. முன்னேற்றம் வரக்கூடாது என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, அருமையான வாய்ப்பு நமக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னை நகரத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு சென்னைக்கு செய்யவே இல்லைன்னு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிக் கொண்டு திரிகின்றார்கள். சென்னைக்கு மோடி ஐயா எதுவுமே செய்யலை. சென்னைக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், விமான நிலையத்தினுடைய புதிய விமான நிலையத்திற்காக 1260 கோடி, மெட்ரோ ரயில் திட்டம் phase 1 ப்ராஜெக்ட் 9000 கோடி, சென்னை பெங்களூரு விரைவு சாலை உட்பட 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 2022ஆம் ஆண்டு தான் மோடி ஐயா அடிக்கல் நாட்டினாங்க. சமீபத்தில் 20,000 கோடி மறுபடியும் சென்னைக்காக திட்டங்களை கொடுத்தாங்க. சென்னை மதுரவாயில் மேம்பால பணிக்கு 5,855 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்தாங்க. சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு 3,000 கோடி கொடுத்தாங்க. சென்னைக்கு மட்டுமே தமிழகத்தில் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது 13,187 கோடி. சென்னையினுடைய வெள்ள பாதிப்பிலிருந்து மீளுவதற்காக முதல் நாளே 550 கோடி. இன்னைக்கு பாருங்க ஐயா, 6,000 ரூபாய் கொடுக்கறாங்க. 6,000 ரூபாய் வாங்கின சில பேர் நம்ம இருக்கோம். 6,000 ரூபாய் கொடுக்கறோம். அந்த 6,000 ரூபாய் முழுவதுமாக 5,400 ரூபாய் மத்திய அரசினுடைய பணங்க. ஸ்டாலின் ஐயா அந்த வெறும் கவர் மட்டும், கவர் தான் ஸ்டாலின் ஐயா. ஆனா எங்கேயும் போய் நாங்க பெருமை பீத்திக்கிறோமா? நாங்க தான் பணம் கொடுத்த சொல்ல மாட்டோம். அது உங்கள் பணம். உங்கள் பணத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு, பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார்? ரேஷன் கடையில போய் ரேஷன் அரிசி வாங்கினீங்கன்னா மஞ்சப்பை அவங்களது, அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, மக்கள்கிட்ட 20 நாள் நீங்க எடுத்து சொல்லணும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும். பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கலையாமா? பேரிடர் நிவாரண நிதி இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யல. எப்படிங்க ஸ்டாலின் ஐயா எப்படி போனாங்க? சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு போனாங்க. போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டாங்க. பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர், போற போக்கில் நேரம் கேட்கிறாரு, அவருக்கும் நேரம் கொடுக்கிறார். பிரதமர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அதுல போய் போற போக்கில் ஒரு 30,000 கோடி கொடுங்க. எதுக்கு கேட்கிறாங்க? எதுக்கு கேட்கறீங்க? யாராச்சும் வந்து பார்த்தாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல. எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இன்னும் பணம் இருக்கிறது, தீரவில்லை. ஆனா கோபாலபுரத்தினுடைய கஜானாவை நிரப்பதற்கு பணம் கொடுக்க முடியாது சகோதர சகோதரி. அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய வரிப்பணம் அதற்காக இல்லை. அதனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் அடுத்த 20 நாட்கள் நீங்க பேசி, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத வெற்றி, சிங்கார சென்னைன்னு சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிங்கிங் சென்னை பாருங்க. சென்னைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அண்ணன் சேகர் பாபு அண்ணன்? மக்களுக்கு வந்து கண்ணீரே வராதுங்களாமா, வெள்ளமே வராதாமா, கண்ணீர் வந்தா ஆனந்த கண்ணீர் தான் வருமா. அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி அனுப்புறேன்.
தயவு செஞ்சு வாயை கொப்பளிச்சு. நீங்கள் சொன்ன நேரம், சொன்ன முகூர்த்தம், மக்கள் 10 நாள் தண்ணியில தான் இருந்தாங்க, தண்ணியிலேயே தான் மிதந்து கொண்டிருந்தார். சிங்கிங் சென்னையாக மாற்றிவிட்டு அண்ணன் சொல்றார், மழை வர்றதுக்கு முன்னாடி 99% பணிகளை முடித்து விட்டோம். வந்த பணம் 4000 கோடி. 99% முடித்திருந்தால் 3960 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க. மழை வந்த பிறகு சொல்லுகின்றார்கள் 42% தான் பண்ணிருக்கோம். அப்படி என்றால் 1680 கோடி. மிச்சம் இருக்கக்கூடிய 2280 கோடி என்னாச்சுங்க? கூவத்தை சுத்தம் பண்ண மாதிரி. கூவத்தை எப்படி சுத்தம் பண்ணாங்களோ இன்னைக்கு தமிழிசைக்கா வந்து கேள்வி கேட்பாங்க, கூவத்தை பத்தி கேட்பாங்கன்னு புது மாடல் அடையார் ஆத்த சுத்தப்படுத்துறாங்களாமா. அப்பா கூவம் ஆத்த சுத்தப்படுத்தின பையன் இன்னைக்கு அடையாறார். இந்தியால எங்கேயும் இல்லாத அநியாயம். போன ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு மறுபடியும் 1500 கோடி. என்னங்க ஐயா அடையாறாரு மொத்தமா 3000 கோடிக்கு என்னதாங்க ஐயா பண்றீங்க? இத்தனை பொய்களை சொல்லி 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 இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, எனக்கு தமிழிசைக்காவுடைய சொந்தக்காரங்கள் யார்? நாம், மோடியினுடைய குடும்பம். ஸ்டாலின் ஐயாவுடைய சொந்தக்காரங்க யாரு? ஜாஃபர் சாதிக். இந்த கஞ்சா புழக்கத்தை ஒரு தாயும் மன்னிக்க கூடாது. தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாதுங்க. மோடி ஐயா சென்னையில் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இந்த கஞ்சா புழக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள். மோடி ஐயா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய பார்வையாக சென்னைக்கு இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை தாமரை தாமரை. ஏப்ரல் 19 நீங்கள் பெற வேண்டிய வாக்கு ஒரு நாளைக்கு 5, மொத்தமாக 100, முடிந்தவரை 50 வரைக்கும் நீங்க வாங்குங்க. பெரிய மாற்றத்தை கொடுங்க. கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.